அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டோடைய ஊழியத்துக்கென்று, அறுவடைக்கென்று ஊழியர்களை, ஆட்களை அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. ஏனென்று கேட்டால், ஆண்டவர் இயேசு தமது ஊழியத்தை தாம் மட்டும் தானே செய்ய மாட்டார். அவர் ஊழியத்தை செய்வதற்கு, அவரது அறுவடைக்கு அநேகர் தேவைப்படுகிறார்கள். அந்த அநேகருக்காக அவர்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தான் இங்க நம்ம வாசிக்க கேட்டோம். அதாவது, நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது, ஆட்களை அனுப்பும், அறுவடைக்கு அனுப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் பார்க்கிறது போல பார்வை நமக்கு உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ணா ஊழியக்காரர்களுக்கோ அல்லது நமக்கோ ஆண்டவருடைய பார்வை நமக்கு உண்டாகும். ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டது? மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார் என்று கண்டபொழுது அவர் மேல் பரிதவிச்சார் இயேசு. வியாதியஸ்தரை கண்டபொழுது இயேசு பரிதவிச்சார். அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு உண்டாகும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நாம ஜெபிக்க ஜெபிக்க ஊழியர்களுக்கு, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களுக்கு ஆண்டவரின் பார்வை உண்டாகும். அப்புறம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய உணர்வு நமக்கு உண்டாகும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. பாரம் இல்லைன்னா எந்த ஊழியத்திலும் நாம் யூஸ் ஆக மாட்டோம், பிரயோஜனம் இருக்காது. ஆத்துமாக்களை கண்டபொழுது, வியாதியஸ்தரை கண்டபொழுது, பலகீனமானவர்களை கண்டபொழுது இயேசு மனதுருகினார், பரிதாபம் கொண்டார். அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு மட்டுமல்ல ஊழியர்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் மிக முக்கியம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, ஜெபியுங்கள். இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலையாட்கள் அனுப்ப முடியாத ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், எதையாக கர்த்தருக்காக செய்யும்படி தீவிரப்படுங்கள், ஜெபியுங்கள். வேலையாட்கள் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்க. ஊழியரோடு சேர்ந்து ஜெபியுங்க, ஊழியம் பண்ணுங்க. கர்த்தர் தேசத்தை மிக சீக்கிரத்திலே சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.